ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க நம்ம கடைசியா 33ஆம் கேள்வியோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அடுத்தது 34வது கேள்வி. பாருங்க, நிறை டவுல்ஜுவை கொண்ட ஒரு கோளம் இரு உராய்வற்ற தளங்களுக்கு இடையே வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோள பொருள், இது ஒரு தளம், இது ஒரு தளம், ரெண்டுமே உராய்வற்ற தளம் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு தளம் நிலைக்குத்தாகவும் மற்றது சாய்வாகவும் இருப்பதுடன், இது நிலைக்குத்தாக காணப்படுது, இது சாய்வாக காணப்படுது, அதோட ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. இங்க எதுவும் இல்லை, இந்த படத்தை விவரிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் ஒரு படம் தரப்பட்டு அந்த படத்தை விவரிச்சாலும் நம்ம படம் இருக்குத்தானே என்று போட்டு அந்த விவரத்தை வாசிக்காம விடக்கூடாதா? அதுல சில முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால அதை சரியா வாசிச்சு கிரகிச்சு கொள்ள வேண்டியது நம்மட கடமை. இப்ப இங்க கோணம் தீட்டம், இத்தலங்களினால் கோலத்தின் மீது செவ்வன் மருதாக்க விசைகள் முறையே R1, R2. அதாவது எந்த ஒரு தளத்தாலையும் ஒரு பொருளின் மீது ஏற்படுத்தப்பட போற செவ்வன் மருதாக்கம். இங்க இதுல R1 R2 என்று காட்டப்பட்டிருக்கு. அந்த பொருளும் ஒரு தளமும் தொடுகின்ற இடத்துல ஒரு தொடலி வரையப்படிந்தானே, அந்த தொடலிக்கு செங்குத்தாகத்தான் செவ்வன் மருதாக்கம் விரிக்க போகும். இது ஒரு கோள பொருள் என்றதால இவருக்கு வரையப்படுகின்ற தொடலிக்கு செங்குத்தாக பார்த்தா அது ஆரையினூடாக செல்லும். ஸோ இந்த இடத்துல R1 இந்த மாதிரியாக காட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த பக்கமாக R1 வரும். சரி, இந்த மாதிரியாக R1 வரும். பாருங்க, இங்க R1 R2 W. இப்ப கேள்வி என்னண்டா, R1 என்ன, R2 என்ன, W என்ன? சரியா? அதான் சரி, W என்னண்டா W சார்பாக என்ன? இப்ப இதுல R1 R2 W சார்பாக காண்றதுக்காக இங்க தொழிற்படுற விசைகளை நான் சரியாக குறிச்சுக்கொள்வேன். இந்த இடத்துல இந்த தளத்துக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக்கம் R1, இது R1. அதே போல இந்த தளத்துக்கு செங்குத்தாக செவ்வன் மருதாக்கம் R2, இதுக்கு செங்குத்தாக R2. இந்த மாதிரி இருக்கு. அடுத்ததாக நுரைவிசை தரப்பட்டிருக்குது, இந்த பக்கமாக W. சோ இந்த உடல் இந்த மாதிரியான 3 விசைகளும் தொழிற்பட்டு சமநிலையில் இருக்கின்றதால நான் இந்த இடத்துல சமநிலையின் போது பயன்படுத்தக்கூடிய நிபந்தனைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம கடைசியா ஒரு விடயம் பார்த்திருந்தோம். சமநிலையின் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இந்த லாமின் தேற்றம் என்று சொல்லியிருந்தேன். நம்ம அதை எஸ்சி ஸ்ட்ரக்சருக்கு பயன்படுத்தக்கூடாது, ஆனா எம்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லியிருந்தேன். இவர் இருக்காருண்டா, இவருக்கு எதிராக காணப்படுகின்ற கோணத்தின் சைன் பெருமானம், இவருக்கு கீழே அந்த கோணத்தின் சைன் பெருமானம். அதே போல எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்வோம். ஆக இதுல பாருங்க, இந்த கோணங்களுக்குரிய சைன் பெருமானம் போறதுக்கு முதல் இந்த கோணத்தை பார்ப்போம். சரியா? இந்த கோணம், இந்த கோணம் தீட்டாவாக இருந்தா இதுவும் தீட்டா. சரியா? இது 90. ஆக மொத்தம் இந்த கோணம் 90 சக தீட்டா. அதே போல இந்த கோணம் மொத்தம் 180 இருந்து தீட்டா இல்லாம போகும். ஆக 180 மைனஸ் தீட்டா, இது செங்கோணம். சரியா? இது செங்கோணமாக அமையும். சோ இந்த இடத்துல நான் சொல்லலாம், W இன்கீழ் அதுக்கு எதிராக காணப்படுற இந்த கோணம், அதே போல R இன்கீழ் இது, இவருக்கு கீழே இவர், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு. எனவே இப்ப நான் இங்க சொல்லக்கூடிய விடயம் அதேமா நீங்க ட்ரை பண்ணி பார்த்து செய்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த இடத்துல சொல்லக்கூடிய விடயம் இந்த இடத்துல நோட் பண்ற பாருங்க. டபிள்யூக்கு கீழே இவர் சைன் 180 மைனஸ் தீட்டா சமன் R1க்கு கீழே இவர் என்ன, இவருக்கு கீழே இவருக்கு எதிராக காணப்படுற கோணம் இது சைன் 90 சக தீட்டா, அது சமன் இந்த இடத்துல R2க்கு கீழே இந்த கோணம். சரி, R2க்கு கீழே சைன் 90, இந்த மாதிரியாக சொல்லலாம். சோ அவ்வளவுதான். அங்கால என்ன, R1 காணலாம், R2 காணலாம். இப்ப இந்த விடயத்தையும் இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டா R1 காணலாம், இந்த விடயத்தையும் இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டா R2 காணலாம். சோ பாருங்க, நான் முதல் விஷயமா R2 காண்றேன்.
இவரையும் எடுக்கலாம். இவங்க ரெண்டு பேரையும் எடுத்துக்கணும். எடுத்துக்கொண்டா டபிள்யூக்கு கீழே சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா சமன் R2க்கு கீழே சைன் 90 ஒன்று. ஆகவே R2 சமன் W இன் கீழ் சைன் தீட்டா. சோ R2 வந்து W கீழே சைன் தீட்டாண்டா இந்த விடையில எதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம்? R2 சமன் W, சாரி இது இல்ல, R2 சமன் W கீழே சைன் தீட்டா இது வரலாம். அதே போல R2 சமன் W கீழே சைன் தீட்டா இது வரலாம். சோ வரப்போறது முதலாவதாக இருக்கலாம் அல்லது மூணாவதாக இருக்கலாம். அடுத்த விஷயம் R1 பார்ப்போம். சரியா, R1 வந்து என்ன பெருமானம் வரும்? இப்ப நம்ம செக் பண்ணிக்கொள்ளவே தேவையில்லை. பாருங்க, இந்த இடத்துல R1ஓட தொடர்புபடுத்தும் போது கீழே சைன் தீட்டா வரும், இன்னொரு பெருமானம் வருது. கட்டாயம் முதலாவதா வராது. R1 வந்து முதலாவது W சைன் தீட்டான்னு சொல்லப்பட்டி அந்த மாதிரி எந்த ஒரு ஆன்சரும் இங்க வரப்போறது கிடையாது. சோ முதலாவது வராது. அதனால விட மூணாவது போட்டுக்கிட்டே போகலாம். அதை காண வேண்டிய தேவைப்பாடு இல்லை நமக்கு எக்ஸாம் டைம்ல. ஆனா இந்த டைம்ல நம்ம விளைய கொள்ள வேண்டியதுக்காக அதை காண வேண்டிய தேவைப்பாடு இங்க இருக்குது. இதுல இந்த ரெண்டு விடயத்தை எடுத்துக்கொண்டா, இது ரெண்டையும் எடுத்துக்கொண்டா W இங்கு சைன் தீட்டா, W கீழே சைன் தீட்டா சமன் R1 இங்கு சைன் 90 சக தீட்டா, அது கொஸ் தீட்டா, கொஸ் தீட்டா. ஆகவே R1 சமன் இது இங்க வந்து பிரிக்கப்பட்டா W கொஸ் தீட்டாவின் கீழ் சைன் தீட்டா. சைனு கீழே கொசன் வந்தா தான், கொசு கீழே சைன் வந்தா ஒண்டிங்கள் தான். ஆக R1 ஆனது W இன் கீழ் தான் தீட்டா. இந்த மாதிரி வரும். சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த விடயத்தை. ஓகே, அடுத்த வினா 34வது பார்த்தாச்சு. 35வது கேள்வி. சரியா, 35ஆம் கேள்வி. பாருங்க, தீயின் நிறை எம்மாக இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு அமைப்பு தரப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு சம்பந்தமாக இங்க பாருங்க, இந்த பீக்குரிய நிறை எம்மாக இருக்கும் போது கியூ சமநிலையில் இருப்பதற்கு அதன் நிறை ஜாதாக இருக்க வேண்டும். கப்பி லேசானது, அதே நேரம் ஒப்பமானது. இப்ப இங்க
இந்த தொகுதி அசையல்ல, இயங்கல்ல, சமநிலையில் காணப்படுது. இப்ப இந்த தருணத்துல இதுல ஆறுமுடுகள் வந்து இருக்காது. ஆகவே இந்த இடத்தை எடுத்துக்கொண்டா இந்த பிக்குரிய நிறைவு செய்யும், இந்த இடத்துல இருக்கிற இழுவையும் சமனா இருக்கும். அதே போல இங்க கிவுக்குரிய நிறைவு செய்யும், இங்க இருக்கிற இழுவையும் சமனாக காணப்படும். ஒரு லேசான இழையாக இருந்தா அந்த லேசான இழையில எல்லா புள்ளிகள்லையும் இழுவை எப்படி இருக்க போதும், சமமாக காணப்பட போதும். அதே நேரம் இந்த கப்பிகள் ஒப்பமானது. இப்ப ரெண்டு பக்கமும் கட்டாயம் இழுவை சமனாகத்தான் இருக்கணும். ஒரே இழையாக காணப்படும், அதே நேரம் லேசான இழையாகவும் காணப்படுமாக இருந்தா எல்லாத்துலயும் இழுவை சமம். சோ அந்த விடயத்தை இந்த இடத்த பாவிப்போம். பிக்குரிய தெளிவு நம்மளுக்கு தெரியும் எம், கியூக்குரிய தெளிவு தான் தேவை. புரிஞ்சுங்களா? ஓகே. ஆக இங்க இவர்ல கீழ் நோக்கியதாக நிறைவு செய்ய எம்ஜி இருக்கும். சரியா? இந்த இடத்துல இழுவை இருக்கு. அதே போல எல்லா இடத்துலயும் இழுவை இருக்கு. இப்ப நான் இங்க இழுவையை போடாம இங்க இருந்து இழுவையை போட்டு வரேன். இங்க இருந்தும் போட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எம்கியூஜி, இதுல வந்து இழுவை டி என்றா இந்த இழை பூராக இழுவை டி தான். இந்த இடத்துல இழுவை டி ஆக இருக்கும், இந்த இடத்துல இழுவை டி ஆக இருக்கும். இது ரெண்டும் டி டி மொத்தமா 2 டி என்றதால இந்த கப்பி இந்த பக்கமாக தொழிற்பட போற இழுவை அந்த 2 இழுவைக்கும் சமனாக காணப்படும். இங்க 2 டி இருக்கு. அதே போல இங்கேயும் 2 டி இருக்கு. ஆக அவ்வளவுதான், எளிமையான விடயம் உண்டு. இந்த விடயத்தை நீங்க மனதாலே பார்த்துக் கொள்ளலாம். 2 டி எம்ஜிக்கு சமன். இவ சமநிலையில் இருக்கிறதால அசையல் என்றதால 2 டி வந்து எம்ஜிக்கு சமனா இருக்கும். அதே போல இந்த இடத்துலயும் அசைவு இல்லைன்றதால டி வந்து எம்கியூஜிக்கு சமனா இருக்கும். இப்ப இது 2 மடங்கு எம் என்றா 1 மடங்கு எம்முக்குரிய அரைவாசியா இருக்கும். அவ்வளவுதான். சோ இந்த இடத்தை பார்த்தா நான் சொல்லலாம் 2 டி சமன் எம்ஜி. இந்த இடத்துல பார்த்தா டி சமன் எம்கியூஜி. ஆக இவர் அரைவாசி, அதே போல இதுவும் அரைவாசியா இருக்கும். அதாவது எம் கியூ ஆனது எம் இங்கிள் 2. சரி, எம் கியூ ஆனது எம் இங்கிள் 2ஆக காணப்படும். 2 டி எம்ஜிக்கு சமன் என்றா டி வந்து எம் பை டு ஜிக்கு தான் சமன். சரி, எம் பை டு ஜிக்கு தான் சமன். சோ எம் கியூ, கியூக்குரிய தெளிவு வந்து எம் இங்கிள் 2ஆக காணப்படும். சோ ஆன்சர் முதலாவது விடை. சரியா? முதலாவது விடை. இது உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒரே இழையாக இருக்குது, அதே நேரம் லேசான இழையாக இருக்குதுண்டா எல்லா புள்ளிலையும் இழுவை சமனாக காணப்படும். அதே நேரம் இந்த தொகுதி இயங்கல் தானே, தொகுதி இயங்கல் என்றா ஒரு குறிப்பிட்ட உடலுக்கு மேல் நோக்கி காணப்படுகின்ற விசைகள அக்சர கூட்டுத்தொகை கீழ் நோக்கி காணப்படுற விசைகள கூட்டுத்தொகை சமனாக காணப்படும். விளைவு விசை 0. ஓகே, அடுத்த வினா. பாருங்க, அடுத்த வினா. அருகே தரப்பட்டுள்ள அமைப்பில் கப்பிகள் லேசானவை. ஒரு கப்பி தொகுதி தரப்பட்டீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கப்பி தொகுதி தரப்பட்டிருக்கு. இந்த அமைப்புல வந்து கப்பிகள் லேசானது, இலைகள் லேசானது, இது ஓய்வாக காணப்படும், சமநிலையில காணப்படும். அப்ப இதுக்கு முதல் பார்த்த மாதிரி அதே மாதிரியான விடை. எங்கெங்கெல்லாம் ஒரே இலை போகுதோ, இப்ப இது வந்து பாருங்க, இங்க வந்து இப்படியாக சுழன்று வந்து இப்படியாக சுத்தி இந்த போகுது.
ஆக எல்லாமே ஒரே இழை. அதுல இருந்து இழுவை போட ஆரம்பிப்போம் நம்ம. கொஞ்சம் இலகுவாக அமையும். எங்க இருந்து இழுவை போடுற ஒரு குழப்பம் கொண்டு வருதுண்டா, அதிகபட்சமாக எங்க ஒரே இழை காணப்படுதோ அதுல இருந்து போட ஆரம்பிப்போமா. சோ இதுல கேள்வி வந்து, இது M1 இது M2 ஆக இருந்தா, தொகுதி சமநிலையில் இருந்தா ரெண்டுக்குமான விகிதம் என்ன, தெளிவுகளுக்கு இடையிலான விகிதம் என்ன. சோ இதுல பாருங்க, இதுல இந்த இடத்த நான் இழுவையை டி என்று போடுறேன். டி இப்படியாக சுத்தி வந்து இங்கேயும் இழுவை டி, இதுல டி. பாருங்க, இந்த கப்பியை நான் எடுத்துக்கொள்ளும் போதும் இந்த கப்பியின் சமநிலைக்கு பார்த்தோம்டா, மேல் நோக்கி 2 டி, கீழ் நோக்கியதாகவும் 2 டி. இதுக்கு சமணவிதமாக இந்த இடத்துல 2 டி. அடுத்த விடயம், இங்க வந்தா இது டி, இந்த இடத்துல டி. இதுக்கு சமணவிதமாக இங்க என்ன இருக்க போதும், 2 டி இருக்கு. ஆக மொத்தம் இவர் சமநிலை இருக்கார். இந்த M1 மீது தொழிற்பட போற மேல் நோக்கிய மொத்த விசை 3 டி. சோ 3 டி சமன் M1G. அதே போல இந்த இடத்துல பாருங்க, மேல் நோக்கியதாக 2 டி இருக்கு, கீழ் நோக்கியதாக M2G இருக்கு. சோ அவர சமநிலைக்கு இந்த குற்றியினது சமநிலையை நம்ம கருதுவோமாக இருந்தா 2 டி வந்து M2Gக்கு சமம். சோ இந்த இடத்துல 2 டி ஆனது M2Gக்கு சமமாக காணப்படும். கேள்வி வந்து M1 நீங்கள் M2 ஜாது. சோ இவரை இவரால பிரிப்போம். பிரிச்சா 3 கீழே 2, இந்த பக்கம் M1 கீழே M2. இவரை பிரிக்கக்குள்ள ஜியும் ஜியும் கேன்சல், இங்க டியும் டியும் கேன்சல். ஆக இதுதான் நமக்கு விடையாரிக்கு. பாருங்க, அந்த அளவுக்கு கடினத்தன்மையா இருக்காது. நீங்க ஆரம்பத்துல செய்து பார்த்து வாரது நல்லது. அடுத்த வினா, 37ஆம் கேள்வி. 37வது கேள்வி. பாருங்க, ஒரு மரக்குற்றி ஒப்பமான கிடைமட்ட பரப்பின் மீது வைக்கப்பட்டு அதன் மீது F என்ற விசை வழங்கப்படுகின்றது. இங்க F என்ற விசை மாறா விசையா மாறும் விசையா எதுவும் தரப்படல. ஆனா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், Fக்கு நேரத்துடனான மாறல் வரைவு தரப்பட்டிருக்கு. சோ ஆரம்பத்துல சீராக கூடி T1 என்ற நேரத்துக்கு பிறகு மாறாமல் இருக்குது. பாப்போம் இது எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை வரைவு காட்டுது. சரி, எந்த மாதிரி மாறுபடுகின்றது வரைவு காட்டுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதுல கூற்றுகளை பார்ப்போம். ஆரம்பத்தில் குற்றி ஓய்வு நிலையில் உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா மரக்குற்றி ஒப்பமான கிடைப்பரப்பு மீது வைக்கப்பட்டு அர்த்தம் என்னன்னா,
ஆரம்பத்துல ஒரு கிடைத்தளத்துல அந்த குட்டியை வைத்திருக்கும். சரியா? வைக்கப்பட்டு காணப்படுது, நிலையாக காணப்படுது. சோ ஆரம்பத்துல வேகம் 0 என்று அர்த்தம். சோ ஏ கூட்டு சரி. சரி, ஏ கூட்டு வந்து சரி. அடுத்தது, இயங்க ஆரம்பிக்கையில் மரக்குற்றியின் ஆரம்புகள் 0 சோ ஒரு ஒப்பமான தளத்துல வைக்கப்பட்ட குற்றி, ஒப்பமான தளத்துல வைக்கப்பட்ட குற்றியின் மீது விசையை பிரயோகிக்கப்படுகின்றது. ஆக நியூட்டன் இரண்டாம் விதியின்படி நான் சொல்லலாம் எஃப் ஆனது எம்ஏக்கு சமம். அதாவது எஃப் வந்து குறிப்பிட்ட திணிவுடைய குற்றியண்டத்தால அதன் ஆரம்புகளுக்கு வீத சமன். எஃப் வந்து என்ன மாதிரியாக மாற்றமடையுதோ அதே போலதான் அதன் ஆரம்புகளும் மாற்றமடையும். இங்க பாருங்க, விசை நேர வரைவு இப்படியாக இருக்கண்டா, இந்த இடத்துல வரப்போற ஆரம்புகள் நேர வரைவு அதே மாதிரியாகத்தான் இருக்கும். சரியா? இப்ப நான் இங்க ஆரம்புகள் நேர வரைவு இங்க வரைவனாக இருந்தா T1 நேரம் வரைக்கும் சீராக கூடி அது பிறகு மாறாமல் இருக்கு. இந்த மாதிரியாக வரும். இதுதான் இதுக்குரிய ஆரம்புகள் நேர வரைவாக இருக்கு. பருமன் மட்டும் வித்தியாசப்படும், வீத சமனாக காணப்படும். ஏன்? திணிவோட சம்பந்தப்பட்டதாக மாறும். ஆரம்புகள் விசைய திணிவால பிரிச்சு வார மாதிரியாக வரும். அது பருமன். உதாரணமா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தொழிற்பட போற விசை வந்து எஃப் எடுத்துக்கொள்ள, எஃப் நோடு எடுத்துக்கொள்ள. இந்த விசை காரணமாக இந்த இடத்துல வரப்போற ஆர்முடுகள் எஃப் நோடின் கீழ் எம் ஆக இருக்கு. பருமன் தான் மாறும், ஆனா அந்த வடிவம் வந்து மாற போறது கிடையாது. சோ இங்க ஆரம்பத்துல விசை 0 என்ற காரணத்தால ஆரம்பத்துல ஆர்முடுகள் என்னவா இருக்கும்? 0 தான். சோ இங்க இயங்க ஆரம்பிக்கையில் மரக்குட்டியின் ஆர்முடுகள் 0 ஆகும். சரியான கூற்று, அதுவும் சரியான கூற்று. அடுத்தது, காலம் T1 T2 என்ற நேரத்தில் குற்றி ஒரு மாறாத ஆர்முகளை கொண்டுள்ளது. விசை மாறலதானே? விசை மாறாத பட்சத்துல இவருக்குரிய ஆர்முகள் என்ன செய்யாது? மாறாது. சோ மாறாத ஆர்முகளை கொண்டுள்ளது. எனவே அதுவும் சரி. சோ இந்த கூற்றும் சரியான கூற்று. எல்லாம் உண்மையான கூற்று, எல்லாம் உண்மையான கூற்றாக காணப்படும். சரியா? எல்லாம் உண்மையான கூற்று. அடுத்தது இன்னொரு விடயம், நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் சம்பந்தமாக ஒரு அப்டேட் ஒன்று தந்திருப்பேன். இன்னொரு அப்டேட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 1 hour, சரியா, நம்மட இந்த ரிவிஷன் கிளாஸோட சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன் டைமா நான் குரூப்ல சொல்லுவேனா, டிஸ்கஷன் குரூப்னு சொல்லுவேன். அது வேறையா வச்சு கொள்ளுவேன், வேற குரூப்பா இருக்கும், டெலிகிராம் குரூப்பா அல்ல டெலிகிராம் சேனலா இருக்கும். சரியா? அதுல வந்து இந்த பேப்பர் சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது சம்பந்தமா நீங்க கேட்டீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ரெக்கார்டிங்லயோ அல்லது நோட், வீடியோ நோட்டோ அல்லது ஆடியோ நோட்டோ போட்டோ அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடக்குமா? ஓகே. அடுத்த வினா 39ஆம் கேள்வி. பாருங்க, இரண்டு பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது, சரியா, ஒன்றுடன் ஒன்று மோதும் சந்தர்ப்பத்துல அவற்றின் மீது தொழிற்படும் தாக்க மறுதாக்க விசைகளை சரியாக குறிப்பிடுவது. ரெண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதுது, இதன் போதான தாக்க மறுதாக்க விசை. தாக்க மறுதாக்கம் இது நியூட்டனின் 3ஆம் விதி விசைச்சோடி என்று சொல்லுவோம். நியூட்டனின் 3ஆம் விதி விசைச்சோடி, அதாவது 3ஆம் விதியில சொல்லும் போது எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமமும் எதிருமான ஒரு மறுதாக்கம் இருக்கும். சரி, ஒரு தாக்கம் இருக்குன்னா கட்டாயம் அதுக்கு ஒரு மறுதாக்கம் இருந்தே ஆகும். ஆனா இது நம்ம விசையோட சம்பந்தப்படுத்தி வரோம். சரியா? எல்லா இடத்துலயும் தான். சோ இங்க ஒரு தாக்கம் உண்டு ஒரு பொருள் ஏற்படுத்தப்படுதுன்னா அதுக்குரிய மறுதாக்கம் பருமன்ல சமனாரிக்குமே தவிர வேற வேற பொருட்கள் தான் காணப்படும். சரியா? வேற வேற பொருட்கள் தான் தாக்கமும் இருக்கும், மறுதாக்கமும் இருக்கும். அதே நேரம் திசை வந்து ஒன்று கொண்டு எதிராக காணப்படும்.
சரி கொண்டு எதிரான திசையாக காணப்படும், பருமன்ல சமனாக காணப்படும், வேறு வேறு பொருட்கள்ல காணப்படும், சோடியாக காணப்படும். சரியா? தனித்திருக்காது. எப்போவுமே ஒரு விஷயம் தனித்திருக்க போறது கிடையாது. சோ இந்த விடயத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பார்ப்போம். வேற வேற பொருட்கள் இருக்கணும், வேற வேற பொருட்கள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில இது ஒரே பொருள்ல காட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியாக தாக்கம் மறுதாக்கம் வராது, இந்த மாதிரியாகவும் தாக்கம் மறுதாக்கம் வராது, எதிர் திசையில காணப்படும். சோ இதுலயும் வராது, இதுலயும் வராது. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பொருள் வேறொரு பொருள், இவரும் இவரும் எதிர் திசை, பருமன் சமம். காவிகளை பொறுத்த வரைக்கும் காவிகளுக்குரிய பருமன் அந்த கோட்டு துண்டத்துல நீளத்தால கொடுக்கப்படும், திசை அம்புக்குறி திசையாக இருக்கு. சோ இந்த கோட்டு துண்டத்துல நீளமும் இந்த கோட்டு துண்டத்துல நீளமும் சமன். எனவே பருமன் அடிப்படையில இந்த தாக்க மறுதாக்க விசைகள் சமம். ஆக இதுதான் சரியான விட. அதுலயும் இந்த இடத்துல நான் 2 விசைகள் சம்பந்தப்படுது. இந்த ஏ எனும் குற்றி இவரை பி எனும் குற்றி, இந்த மாதிரி எடுத்துக்கொண்டா இந்த விசை இருக்குதானே, இந்த விசை ஏன் மீது தொலைப்படும் விசை. ஆனா யாரால வழங்கப்படும் விசை என்று கேட்டா பியினால் வழங்கப்படும் விசை. ஆக இது பியினால் ஏன் மீது ஏற்படுத்தப்படும் விசை. ஆகவே அது ஏயினால் பியின் மீது ஏற்படுத்தப்படும் விசை. இந்த மாதிரியாக அமையும். விட 3வது. அடுத்த வினா, சரியா? 39ஆம் வினா. பாருங்க, பெரும்பாலும் நீங்க செய்த வினாவா தான் அறிக்கை செய்திருப்பீங்க, சரி செய்து பார்த்துருப்பீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே செய்திருந்தா கரெக்ட் பண்ணி போங்க, எத்தனை வருதுன்னு பார்ப்போம். சரி 1000 செய்யப்படும், 1000க்கு எத்தனை வருதுன்னு பார்ப்போம். காலப்போக்குல சரியா வரும். சரியா? இங்க ஒரே மாதிரியான, சரியா, ஒரே மாதிரியானண்டா சர்வ சமமான அர்த்தம். சரியா? சர்வ சமமான சில வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சர்வ சமம், சர்வ சமம் சொல்லும் போது குட்டிகள பரிமாணங்கள் சமன் சொல்லலாம், அதே நேரம் தெளிவு வந்து சமனாக இருக்கும். ஆக ஒரே மாதிரியான எண் மரக்குற்றிகள் ஓர் ஒப்பமான கிடைமட்ட தளத்தில் மெல்லிய கயிறுகளால், சோ மெல்லியது லேசானது. மெல்லியதுன்னு சொல்லும் போது லேசானது, லேசான கயிறுகளினால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இங்க இருக்கிற எல்லாமே லேசானது. இப்ப தடித்தது சொல்லப்பட்டா இப்ப லேசானது மெல்லியது, தடித்தது பாரமானது, திணிவுடையது, திணிவு புறக்கணிக்கத்தக்கதாக இல்லாதது, இணைக்கப்பட்டுள்ளன. படத்தில் உள்ளவாறு ஒரு மரக்குற்றி எஃப் என்ற கிடைவிசை செலுத்தப்படும் போது அதிகபட்ச இழுவையை கொண்ட கயிற்றில் ஏற்படும் இழுவிசை. இப்ப இங்க நான் 3 குற்றி தான் படத்துல காட்டிருக்கேன். உண்மையிலேயே எக்கச்சக்கமான குற்றிகள் இருக்கி, அதனாலதான் இடையில இருக்கிற அந்த இளைய டொட் லைன்ல காட்டியிருக்கேன். என் குற்றிகள் காணப்படுதாங்க. இப்ப இந்த இடத்துல இருக்க போற மேக்சிமம் இழுவிசை, இப்ப இழுக்கும் சந்தர்ப்பத்துல, சரி, இழுக்கப்படுகிற சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல விசை எஃப் வழங்கப்படுதுதானே. வழங்கப்பட்டா இங்க இருந்து ரிவர்ஸ்ல வர 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 அந்த விசை குறைந்தபட்சம் வரும். சரியா? குறைஞ்சுக்கிட்டே கடைசி குற்றி இருக்காதானே, இந்த ஏரியாவில் இருக்கிற இழுவைதான் குறைந்தபட்ச இழுவையாக இருக்க போகுது. ஏன்? இதுக்கு பின்னால கொஞ்சம் பேர் தான் இழுக்கணும். என்ன, இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட விசையை கொடுத்து இழுத்துக்கொண்டு வரேன், எனக்கு பின்னால இழுக்க வேண்டிய ஆட்கள் அதிகமாக இருந்தா நான் பிரயோகிக்க வேண்டிய விசை அதிகமாக இருக்கு ஆரம்பம் சந்தர்ப்பத்துல. இதுவே எனக்கு பின்னால இருக்கிற ஆட்கள் குறைவண்டா கொஞ்சம் விசையை கொடுத்தா போதும், இழுத்து வந்துடணும். சும்மா சாதாரணமா விலகி கொள்ளக்கூடிய வகையில் சொன்னா இப்படி சொல்லலாம், அல்லது நம்ம சமன்பாட்டு ரீதியாகவும் சொல்லலாம். என்ன, சமன்பாட்டு ரீதியாக சொல்றதை விட நம்ம விலகி கொள்ளக்கூடிய வகையில் எடுத்துக்கொள்ளும். ஆக இந்த இடத்துல இழுவை குறைவா இருக்கு. இது 6 முடிக்கு கொண்டு போற சந்தர்ப்பம் சொல்றேன்னா 6 முடிக்கும் சந்தர்ப்பத்தை சொல்றேன். இதுவே கிடையான இயக்க சந்தர்ப்பம் சீரான வேகத்தோட போகுது அல்லது ஓய்வாக காணப்படுது, ஓய்வை விடுங்களேன்,
சீரான வேகத்தோட போகுது. அப்படின்னா இழுவை வந்து சமனாத்தான் இருக்கும். எல்லா இடத்தையும் இழுவை வந்து சமனாத்தான் இருக்கும். ஆறுமுடுக்கும் சந்தர்ப்பத்தில் தான் இது. சோ இங்க விசை வழங்கப்படுது ஒப்பமான தளம். சோ கட்டாயம் ஆறுமுடுக்கும். என்ன விசை வழங்கப்படுது உராய்வான தளம் வேண்டாம், அது ஆறுமுடுகலாம் அல்லது ஆறுமுடுகாம் இருக்கலாம். ஏன் அங்க ஒரு உராய் விசை இருக்கப்போ அதை பத்தி பிறகு பிறகு பார்ப்போம். ஆக இங்க குறைந்தபட்ச இழுவை இருக்கு. எந்த இடத்துல இழை ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மேக்சிமம் இழுவை இருக்கும், டி மேக்சிமம் இருக்கு. இப்ப என்னோட கேள்வி வந்து டி மேக்சிமம் என்ன? இந்த இழையெல்லாம் டி மேக்சிமம் இருக்க போது டி மேக்சிமம் என்ன பாருங்க. இதுல இழுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல நான் நேரடியா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற இழுவை காண்றதுக்காக என்ன செய்வேன்டா, இந்த இடத்துல இழுவை தேவைண்டா, நம்மளுக்கு தேவை டி மேக்சிமம் என்ன, டி மேக்சிமம். இதை காண்றதுக்காக இதுக்கு பின்னால காணப்படுகின்ற மொத்த குற்றிகள், இதுக்கு பின்னால காணப்பட போற மொத்த குற்றிகள் எவ்வளவு இருக்க போகுது, n-1 மொத்தமே n, அதுல ஒன்று முன்னால வைத்தாரண்டா மிச்சமா இருக்க போறது n-1 குற்றிகள். ஆகவே இதுக்கு பின்னால இழுக்க வேண்டியது n-1 குற்றிகள், கீழே கூட புறம் மொத்த குற்றிகள் n, அதாவது இது n-1 m இருக்கும். ஒரு குற்ற திணிவு m இருந்தா n-1 குற்றிகள் திணிவு n-1 m இருக்கும். கீழே n குற்றிகள் திணிவு n தர m ஆக காணப்படும். தர பிரயோகிக்கப்பட்ட விசை, பிரயோகிக்கப்பட்ட விசை இதுதான் மேக்சிமம் இழுவையா இருக்கு. n-1 கீழே n இன்டு f இந்த மாதிரி வரும். அல்லது இங்க நடக்குதுன்னா இந்த பின்னால இருக்கிற இந்த தொகுதி இருக்கு தானே, இதுக்கு நம்ம f7 ma பாவிக்கும். சரி, f7 ma பாவிக்கும். இதை நான் இழுக்கும் போது இன்னொரு விதமா சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது இன்னொரு விதமா சொல்றேன். ஓ, சிலர் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. நான்காவது ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, ஆக இதுல பாருங்க உண்மையில என்ன நடக்குதுன்னா, இங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த தொகுதிக்கு ஆறுமுடுகள் எல்லா குற்றிகளுக்கும் சமம். எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகித்தானே. அதனால இவர் அடைந்த இடப்பெயர்ச்சி, இவர் அடைய போற இடப்பெயர்ச்சி, இவர் அடைய போற இடப்பெயர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லாரும் அடைய போற இடப்பெயர்ச்சிகள் சமன். அதனால எல்லாருக்கும் ஆறுமுடுகள் சமம். அதே நேரம் எல்லாருக்கும் கதியும் சமனாக காணப்படும். ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் மாறிக்கிட்டே போகும், அது வேற கதை. ஆனா குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டா, குறிப்பிட்ட கணத்தை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தா அந்த கணத்துல எல்லாத்துக்கும் ஆறுமுடு சரி, வேகம் சமன். இப்ப நான் ஏதாவது ஒரு இழை எடுத்துக்கொள்றேனே, இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இழை எடுத்துக்கொள்றேன். இந்த மாதிரியாக ஒரு குறிப்பிட்ட திணிவுகளை கருதப்படுறேன். இதுக்குள்ள காணப்படுகின்ற திணிவு எம் என்று எடுத்துக்கொள்றேன். சரியா, எம் என்று எடுத்துக்கொள்றேன். எடுத்துக்கொண்டா இங்க முன்னால காணப்படுகின்ற இழையில் ஒரு இழுவை காணப்படும். சோ இந்த குறிப்பிட்ட மொத்த திணிவுகளுக்கும் அவங்களுக்குரிய இயக்க திசையில நான் f7 ma பாவிச்சா, f7 ma பாவிச்சா இயக்க திசையில இழுவை இருக்கும். தர எம் தர ஆறுமுடுகள் ஏ இந்த மாதிரி வரும். இப்ப ஆறுமுடுகள் எல்லாத்துக்கும் சமன். சோ இழையில் காணப்படுகின்ற இழுவை உயர்வாக இருக்கணும்டா இந்த திணிவு அப்படி இருக்கணும், உயர்வாக காணப்படும்.
அதாவது நம்ம கருதுகின்ற தொகுதியில இருக்கிற மொத்த திணிவு வந்து உயர்வாக காணப்படும். அப்படி உயர்வாக இருக்கிறோம்டா இந்த இடத்த பார்க்கலாம், இது மொத்தமாகவும் பார்க்கலாம். ஏன் முதலாவது குற்றியில தான் விசை வழங்கப்படுது, இரண்டாவது குற்றியிலிருந்து தான் விழுவை ஏற்படுத்தப்பட போகுது. ஆக பெரியதாக திணிவு வரணும் என்றா இரண்டாவது இழையிலிருந்து பார்க்க வேண்டிய மொத்த திணிவு இருக்கு. சோ இரண்டாவது இழையிலிருந்து வரப்போற மொத்த திணிவு வேண்டா ஒரு திணிவை விட்டுட்டு ஏனைய திணிவுகள் n-1 திணிவுகள். ஆகவே n-1 இன்டு m தர ஆர்முகள் என்றது, இந்த ஆர்முகள் என்றது பிரயோகிக்கப்பட்ட தேறிய விசையின் கீழ் மொத்த திணிவு n குற்றிகள் என்றதால n தர m இந்த மாதிரி வரும். சரியா? ஆக மொத்தம் விடையாக வரப்போறது இது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வினா பார்ப்போம். சரியா? அடுத்த வினா. இந்த மாதிரியா? சரியா? சோ அடுத்த வினா பாருங்க. ஒருவர் உயர்த்தி ஒன்றில் ஏறுகிறார், ஒரு லிப்டில் ஏறுறார். அவர் ஏறிய நேரத்திலிருந்து t 10 செகண்ட் இயங்க தொடங்குகிறது. 10 செகண்டில் என்று வருமா? 10 செகண்டில் இயங்க தொடங்குகிறது. ஏறுறார், லிப்டுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் ஒரு 10 செகண்ட்ல தான் அது இயங்க தொடங்குதா? நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து நிலையாக காணப்படும் சந்தர்ப்பத்தில் வந்து எந்த விதமான இயக்கமும் கிடையாது. நான் எந்த தளத்துல நிக்கணும் அந்த தளத்தை நான் மேலதிகமாக அழுத்தவும் கிடையாது. எந்த விதமான இயக்கம் இல்லை. அதே நேரம் நான் நிக்கிற தளத்துல வந்து மேலதிகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். இந்த தருணத்துல நான் நிலையாக நிக்கிறேன்டா எனது நுரைவிசைக்கு சமமான ஒரு மருதாக்கம் தான் மேல் நோக்கியதாக ஏற்படுத்தப்படும். சப்போஸ் நான் நிக்கிற தளத்துல ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பனா இருந்தா அந்த கால்களால அந்த தளத்தை பிடிச்சி மேலதிகமாக அழுத்தும் சந்தர்ப்பத்துல நான் மேலதிகமாக வழங்குற அந்த விசைக்கு தானே, அந்த விசைக்கு சமமான ஒரு விசை எனக்கு மேல் நோக்கியதாக ஏற்படுத்தப்படும். அதனால எனக்கு தொழிற்பட போற செவனுதாக்கம் அதிகரிக்கும். சரியா? அல்லது நான் நிலைக்குத்தாக மேல் நோக்கிய திசையிலையோ கீழ் நோக்கிய திசையிலையோ அந்த தளத்துடன் சேர்ந்து இயங்கும் போது அந்த தளம் என்ன மேல கொண்டு போக போதும். தளம் வந்து என்ன செய்ய போதும் மேல் நோக்கியதாக கொண்டு போக போதும். இப்ப கொண்டு வரணும்டா எனக்கு கொடுக்க வேண்டிய விளை விசை மேல் நோக்கியதாக இருக்கணும். இந்த தருணத்துல கீழ் நோக்கி நுழைவிசை ஏற்படுத்தப்படும். பாருங்க, கேள்வி பார்ப்போம். கேள்வி பார்க்கும் போது சில விஷயத்தை விளைவிக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரியாக ஒரு உயர்த்தி, இந்த உயர்த்திக்குள்ள ஒரு மனிதன், சரியா, உயர்த்திக்குள்ள வந்து ஒரு மனிதன் நிக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு மனிதன் நிக்கார், இந்த மாதிரியா ஒரு மனிதன் நிக்கார். இப்ப இவரை வந்து மேல் நோக்கியதாக இயங்க செய்யும் சந்தர்ப்பத்துல, சரியா, மேல் நோக்கியதாக இயங்க செய்யும் சந்தர்ப்பத்துல கீழ் நோக்கி நுழைவிசை ஏற்படுத்தப்படும் எம்ஜி, சரியா, நுழைவிசை எம்ஜி ஏற்படுத்தப்படும். அதே நேரம் மேல் நோக்கியதாக ஒரு செவ்வமரதாக்கம் ஏற்படுத்தப்படும். இப்ப இவரை நம்ம கருதுவமாக இருந்தா மேல் நோக்கி ஆர்முக வேண்டிய தேவை ஏற்பட்டா மேல் நோக்கி விளைவு சேரிக்கணும். அப்ப இந்த எம்ஜியை விட ஆர் அப்படி இருக்கணும், பெரியதாக காணப்படணும். சரியா? ஆர்முகள் ஏஆர் இருந்தா
இங்க இவருக்கு மேல் நோக்கி தொழிற்பட போற இந்த செவன்முறதாக்கம் ஆர் எம்ஜி சக எம்ஏ ஆக காணப்படும். எம்ஜி சக எம்ஏ அல்லது நம்ம எப்சவன் எம்ஏ பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். எப்சவன் எம்ஏ பாவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பாவிச்சா மேல் நோக்கி ஆர் கீழ் நோக்கி எம்ஜி, சோ ஆர் மைனஸ் எம்ஜி சமன் எம்ஏ. மேல் நோக்கியதாக நான் எப்சவன் எம்ஏ பாவிப்பனாக இருந்தா இந்த சந்தர்ப்பத்துல மேல் நோக்கி தொலைப்பட போறது ஆர், கீழ் நோக்கி எம்ஜி சமன் எம்ஏ. இதுல இருந்து ஆர் சமன் எம்ஜி மைனஸ் எம்ஏ, சாரி எம்ஜி சாக எம்ஏ. சரி, எம்ஜி சாக எம்ஏயா இருக்கு. இதுவே கீழ் நோக்கி இயங்கும் சந்தர்ப்பமா இருந்தா, கீழ் நோக்கி ஆர்முடுகும் சந்தர்ப்பமாக இருந்தா பாருங்க, கீழ் நோக்கிய திசையில நான் எப்சவன் எம்ஏ பாவிச்சா, சரியா, கீழ் நோக்கி திசையில எப்சவன் எம்ஏ பாவிச்சா கீழ் நோக்கி இருக்க போற விசை எம்ஜி மைனஸ் மேல் நோக்கி இருக்க போற விசை ஆர் சமன் எம்ஏ. இதுல இருந்து ஆர்ன்றது எம்ஜி மைனஸ் எம்ஏ. அதாவது நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்ச விடயம் தான் சும்மா ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. சரியா, தெரிந்த விடயம் மேல் நோக்கி ஆரம்பிக்கும் போது செவன்முறதாக்கத்தை விட எம்ஏ என்ற பெருமானமுடைய விசை அதிகரிக்கும். கீழ் நோக்கி ஆரம்பிகமாக இருந்தா நுரை விசையை விட செவன்முறதாக்கத்துல வந்து எம்ஏ என்ற விசை வந்து குறைவடையும், நுரை விசையை விட குறைவடையும். இதுதான் இங்க நடக்க போற விடயம். நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப நான் என்ன செய்யலாம், ஏதாவது கேள்விவாக சந்தர்ப்பத்துல இதெல்லாம் நோட் பண்ணி கொண்டு நிக்க தேவை. சரியா, டிரெக்டா நம்மளுக்கு தெரிந்த விடயம் தான். குயிக்கா அதிகரிக்கிறது எம்ஏ, குறையிறது எம்ஏ, ஏதோ அதுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இப்ப இங்க உயர்த்தி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட விடயமே. இப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம், நம்மளோட வினாவை பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த நபர் இங்க பார்க்கணும், இயங்க தொடங்கியதிலிருந்து ஓய்வு நிலைக்கு வரும் வரை, திரும்பவும் ஓய்வடையும் வரைக்கும் அந்த நபரின் பாதங்களில் மின் உயர்த்தியினால் உருவாக்கப்படும் மறுதாக்க விசை நேரத்துடன் என்ன மாதிரி மாறுது, இந்த மாதிரியாக மாறுது. இதை வச்சுக்கொண்டு இங்க உயர்த்தியின் ஆறுமுடுகளின் உயர் பருமன், ஆறுமுடுகள மேக்சிமம் பருமன் என்னன்னு கேட்காங்க. இதான் வரைவு. இப்ப இந்த வரைவை பார்த்து கொண்டு நம்ம சொல்லக்கூடிய விடயம், நம்மளுக்கு தெரிய வேண்டிய விடயம், முதல் 10 செகண்ட் ஓய்வாக காணப்படுது. ஓய்வாக காணப்படுதுன்னா அவர் மீதான சிவன்முறதாக்கம் நுரைவிசைக்கு சமம். சோ முதலாவது விசையை நம்ம தீர்மானிச்சு கொள்ளணும். இவர் வந்து நுரைவிசை எம்ஜி, எம்ஜி வந்து 300 நியூட்டன், அதாவது 30 கிலோகிராம் திணிவுடைய ஒரு ஆள், 30 கிலோகிராம் திணிவுடையவர். இங்க செவனோதாக்கம் அதிகரிக்குது. செவனோதாக்கம் அதிகரிக்குதுன்னா இது மேல் நோக்கி ஆரம்பிடுகிறது. ஆரம்பத்துல ஓய்வாக காணப்படும் உயர்த்தி மேல் நோக்கியதாக ஆரம்பிடுகி அதுக்கு பிறகு இருக்கும் திரும்பவும் வந்து இந்த மாதிரியாக ஒரு மாறா பெருமானம் வருது. ஆக திரும்ப ஓய்வா இல்ல, சீரான வேகம். ஓய்வாக காணப்பட்டது ஆர்முடுகி ஒரு சீரான வேகத்தை பெறுகின்றது. சீரான வேகத்தோட இயங்கும் போதும் ஆர்முடுகள் பூஜ்ஜியமா இருக்கிறதால செவனோதாக்கம் நேரடியாக எம்ஜிக்கு சமன் அளிக்கப்படும். சோ சீரான வேகம். திரும்ப பாருங்க, குறையுது. என்ன, நுரை விசையை விட குறையுதுண்டா அமர் விடுகிறார். இதான் இங்க நடக்குது. அமர் விடுகி இறுதியாக ஓய்வடைகிறது சொல்லும். சரியா, ஓய்வடைஞ்சதுக்கு பிறகு வந்து அதங்கால 37 செகண்டுக்கு பிறகு அந்த பக்கம் என்ன ஆயிரும், செவனோதாக்கம் ஆர் வந்து எம்ஜிக்கு சமன் ஆயிரும். ஆனா லிப்ட் வந்து நின்றதுக்கு பிறகு அவர் தொடர்ச்சி அதுக்குள்ள நிற்பாரா, வெளியேறி வந்துருவார். அப்ப அதுக்கு பிறகு நம்மளுக்கு தேவைப்படாது, என்ன நடக்குது தேவையில்லை. எனவே இப்ப வர நமக்கு தெரியும், இந்த செவன்முறதாக்கம் மேல் நோக்கி ஆரம்பிகுமா இருந்தா எம்ஜி சாக எம்ஏ, எம்ஏ கூட்டுப்பட போது அல்லது எம்ஏ கழிவிட போகுது. அமர்வுடும் சந்தர்ப்பம் அல்லது கீழ் நோக்கி இயங்கும் சந்தர்ப்பத்தில் எம்ஏ கழிவிட போகுது. எது எப்படியோ கூட்டல் அல்லது கழித்து நடக்குது. எம் வந்து அதே எம் தான். ஆக அதிகரிப்பதாக இருந்தாலும் குறைவடைவதாக இருந்தாலும் ஏற்பட போற மாற்றம் எங்க பெரியதோ அந்த தருணத்துல இந்த ஆர்முகளோட பருமன் பெருசாதிக்கும். ஆர்முகள் பெரியதாக இருந்தா கூட்டப்படுவது பெரியதாதிக்கும். அல்லது ஆர்முகளோட பருமன், அமர்வுகள் சந்தர்ப்பம் அந்த பருமன் வந்து சின்னனாக இருக்குமாக இருந்தா
கழிக்கப்படுவது சின்னனாதிக்கும் அல்ல பெரியதாதிக்கும் வேண்டாம், கழிக்கப்படுவது பெருசாதிக்கும். இந்த வரைய வச்சு கொண்டு பார்த்தா 300ஓட 75 இங்க கூட்டப்படுது, 375 தான் மாறுது. இந்த தருணத்துல 300ல இருந்து இவ்வளவு இந்த 300 270 30 வந்து கழிக்கப்படுது. இப்ப கூட்டப்படுவதுதான் அதிகம். அப்ப இந்த தருணத்துலதான் ஆறுமுகளோட போற தருணத்துல வரப்போற அந்த ஆறுமுகளோட பருமன் தான் பெரியது. அது 75 தானே. அப்ப நேரடியா இந்த MA எதுக்கு சமன்? 75க்கு சமன். இப்ப நான் இவ்வளவு விடயம் சொன்னதானே, இந்த இவ்வளவு விடயமும் உங்களை விளங்கிக் கொள்றதுக்காக, நீங்க விளங்கிக் கொள்றதுக்காக நான் கதைக்கிற விடயம் தானே தவிர, நீங்க செய்ய வேண்டிய விடயம் இந்த வரைவை பார்த்த உடனே உங்களுக்கு விளங்கணும். இங்க அதிகரிச்சிக்கிற இந்த 75 என்பது MAக்கு சமன், M வந்து 30க்கு சமன். இதனால ஒரு 10 செகண்டோ 5 செகண்டுக்குள்ள தெரிய வரணும். அங்கால வரப்போற சுருக்கள் இன்னொரு 5 செகண்டோ 10 செகண்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். நான் கதைக்கிறதுக்கு தான் அதிக நேரம் எடுக்குது, உங்களுக்கு எல்லா விடயத்தையும் சொல்றதுக்காக தான் டைம் எடுக்குது. நீங்களா செய்யக்குள்ள உழவு நேரம் தான் எடுக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த 75 MAக்கு சமன். MA சமன் 75 நியூட்டன். M வந்து 30, A சமன் 75 நியூட்டன். A சமன் 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, 2.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அந்த மாதிரி வரும். நோட் பண்ணி விடுங்க. அடுத்த வினா, பாருங்க, ஒருவர் M தெளிவு கொண்ட ஒரு குற்றியை ஒரு கயிற்றின் உதவியுடன் உராய்வற்ற கிடைமட்ட பரப்பின் வழியே கிடையாக இழுக்கின்றார். கயிற்றின் ஒவ்வொரு புள்ளியிலும் உள்ள இழுவிசை. ஆக இங்க சொல்லப்பட்ட விடயம் வந்து திணிவுடைய இழை, என்ன பாரமான இழை. சாரி, பாரமான இழை இல்ல, சரியா, திணிவு கொண்ட ஒரு குற்றிய ஒரு கயிற்றோட இழுக்கப்படுது. ஆனா அந்த கயிறு வந்து திணிவுடையதா திணிவற்றதான்னு நம்மளுக்கு தெரியாது. திணிவுடையதாகவும் இருக்கலாம், திணிவற்றதாகவும் இருக்கலாம். ஆக கயிற்றுக்கு திணிவு இல்லாத போது லேசான கயிறு, லேசான கயிறுண்டா எல்லா புள்ளியில இழுவை எப்படி இருக்கும்? சமமாக காணப்படும். ஆகவே இது சரி, சரியா, அது வந்து சரி. அடுத்தது, குற்றி ஆர்ந்துகும் போது அல்லது அமர்ந்துகும் போது அதன் எல்லா புள்ளிகளிலையும் இழுவை எப்படி இருக்கும்? சமமாக காணப்படும். குற்றி வந்து ஆர்ந்துகும் சந்தர்ப்பத்துல கயிற்றுல இருக்கிற இழுவைதான் கேள்வி, சரியா, கயிற்றுல இருக்கிற இழுவைதான் கேள்வி. கயிறுன்னு சொல்லாலே ஒரு குறிப்பிட்ட திணிவு ஒன்று காணப்படும், சரியா, குறிப்பிட்ட திணிவு காணப்படும். இப்ப முதலாவது டீட்டெயிலா சொல்லப்பட்டிக்கு திணிவு இல்லை, திணிவு இல்லைண்டா ஓகே, சமமான இழுவை, அதுல பிரச்சனை கிடையாது.
அடுத்த பாருங்க குட்டி ஆறு முடுகும் போது அல்லது அமர் முடுகும் போது அதில் உள்ள எல்லா புள்ளிகளிலும் இழுவை சமமாக காணப்படும். சோ இப்ப இந்த கூற்று சமமாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த கூற்று வந்து பாரமான நிலையை பத்தி யோசிக்கணும், லேசான நிலையை பத்தி யோசிக்கணும். இப்ப லேசான நிலையா இருந்தா அது சீரான வேகத்தோட இயங்கினாலும், ஆறு முடுகினாலும், அமர் முடுகினாலும், எந்த மாதிரியான இயக்கத்துக்கு உள்ளானாலும், கிடையாக இயங்கினாலும், நிலைக்குத்தாக இயங்கினாலும் எல்லா இடத்தையும் இழுவை எப்படி இருக்கும்? எல்லா இடத்துல இழுவை வந்து சமமாக காணப்படும். சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா, எல்லா இடத்துல இழுவை வந்து சமமாக காணப்படும். ஆனா இதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. சோ இப்ப இங்க என்ன நடக்க போகுது? லேசான நிலையண்டா எப்படி இருக்கும், லேசானது இல்லாத பட்சத்துல எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இங்க முதலாவது லேசானது பிரச்சனை இல்லை. லேசானதுன்னு சொல்லும் போது கிடையாக இயங்கினாலும், நிலைக்குத்தாக இயங்கினாலும், எந்த பக்கமாக இயங்கினாலும், சீரான வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகள் எப்படியாக இருந்தாலும் எல்லா புள்ளியில இழுவை சமம். அதை பத்தி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பாரமான நிலை, திணிவுடைய இழையாக இருந்தா என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு பார்ப்போம். இப்ப இங்க கிடையாக இயக்கம், கிடையான இயக்கத்தை பார்க்க, கிடையாக இயங்கும் சந்தர்ப்பம், கிடை இயக்கம். சரியா, இப்ப இங்க கிடை இயக்கத்தின் போது ஒரு பாரமான இழை இந்த பக்கம் பிடிச்சு இழுக்கு, எஃப் என்ற விசையை பிடிச்சு இழுக்கு. இது ஆறுமுகது. சரி, ஆறுமுகல் அடையும் சந்தர்ப்பம். சரி, ஆறுமுகல் அடையும் சந்தர்ப்பம். இப்ப ஆறுமுகல் அடையும் சந்தர்ப்பம் கொண்டா நான் ஏதோ ஒரு புள்ளியில் வைக்கப்போற இழுவை, இந்த இடத்துல இருக்கிற இழுவையை நான் டி என்று எடுத்துக்கொண்டா பாருங்க, இந்த பகுதிக்கு, சரி, இந்த பகுதிக்கு வலப்பக்கமாக எஃப் சமனிமையை பாவிச்சா, சரி, வலப்பக்கமாக எஃப் சமனிமையை பாவிச்சா வலப்பக்கம் இருக்க போறது இந்த பகுதிக்கு மட்டும்தானா, நிரட்டப்பட்ட பகுதிக்கு மட்டும்தான் பாவிக்க. வலப்பக்கம் இருக்க போறது எஃப், எதிர்த்து செய்யல இந்த புள்ளியில் ஒரு டி ஒன்று இருக்கு, சமன் திணிவு தர ஆர்முகள், திணிவு தர ஆர்முகள். ஆகவே இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த வரக்குள்ள இழுவை வேற பெருமானம் மாறி. ஏன் இந்த டி எதுக்கு சமன்? எஃப்ல இருந்து எம்ஏய கழிப்பதற்கு சமன். எஃப்ல இருந்து எம்ஏய கழிப்பதற்கு சமமாக காணப்படும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, பாரமான இழையாக இருந்தா இது கூட திணிவு இருக்கும். சரியா, ஆர்முகள் பூஜ்ஜியமாக இருந்தா, இது கிடையான இயக்கம், ஆர்முகள் பூஜ்ஜியம் உண்டா, ஏ சமன் பூஜ்ஜியமாக இருந்தா எஃப் மைனஸ் டி சமன் மொத்தமா பூஜ்ஜியம் ஆயிரும். சரி, எஃப் மைனஸ் டி வந்து மொத்தமாக பூஜ்ஜியம் ஆயிரும். என்ன சரி, எனவே மொத்தமாக பூஜ்ஜியமாகத்தால் எஃப்பும் டீயும் சமனாரிக்கும். சோ பாரமான இழையாக இருந்தா கூட கிடை இயக்கத்தின் போது சீரான வேகத்தோட இயங்குமாக இருந்தால் எல்லா புள்ளியிலும் இழுவை எப்படி இருக்கும், சமமா இருக்கும். சரி, சீரான வேகத்தோட இயங்கும் போது எல்லா புள்ளியிலும் இழுவை சமன் பாரமான இழையாக இருந்தா கூட. இப்ப லேசான நிலை இருந்தா எம் வந்து பூஜ்ஜியம், ஏன்னா இது வந்து பூஜ்ஜியமாகும், இது பூஜ்ஜியம், எஃப்பும் டீயும் சமனா இருக்கு. எல்லா புள்ளியிலே இழுவை சமனாகத்தான் காணப்படும். இப்ப நீங்க எஃப் என்று யோசிக்கலாம், அல்லது தனியாக இரண்டு இடத்துல எடுத்துக்கொண்டாலும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இழுவை T1, இந்த இடத்துல இழுவை T2. நான் இந்த நிரட்டப்பட்ட பகுதிக்கு மட்டும் எஃப் சமனமே பாவிக்கிறேன். T1 இந்த பக்கமாக இருக்க, சாரி, T2 இந்த பக்கமாக இருக்க, T1 வந்து இந்த பக்கமாக இருக்கும். இந்த திணிவு எம் நோடு எடுத்துக்கொள்றேன். இந்த பகுதிக்கு வலப்பக்கமாக எஃப் சமனமே பாவிச்சா, வலப்பக்கமாக எஃப் சமனமே பாவிச்சா வலப்பக்கமாக இருக்க போறது T2, எதிர் திசையில T1, அதனால மைனஸ் T1 சமன் எம் நோட் தர ஆர்முகளே. இதுல பாருங்க, ஏ வந்து பூஜ்ஜியம் வேண்டா சீரான வேகம், கிடை இயக்கம் சீரான வேகம் வேண்டா இது பூஜ்ஜியம் ஆயிரும். ஏ வந்து பூஜ்ஜியம் வேண்டா இது மொத்தமா பூஜ்ஜியம், இது மொத்தமா பூஜ்ஜியம் வேண்டா T1 T2 சமம். அதே நேரம் இது லேசா நிலையாக இருந்தா எம் நோட் வந்து பூஜ்ஜியம், அது சீரான வேகத்தோட இயங்கினாலும் ஆர்முகள் காணப்பட்டாலும் இது மொத்தமா பூஜ்ஜியம் வரும். இப்ப
அந்த எம் நோட் வந்து பூஜ்ஜியமாக இருக்குமாக இருந்தால். ஸோ லேசான நிலையாக இருந்தா T1ம் T2வும் சமம். ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. லேசான நிலையில எல்லா இடத்தையும் சமனா இருக்கும். சரியா? பாரமான நிலையா இருந்து அது கிடையான இயக்கத்துக்கு உட்பட்டு சீரான வேகத்தோட இயங்குமெண்டா அந்த தருணத்திலையும் எல்லா இடத்தையும் இழுவை சமனா இருக்கும். இப்ப பார்க்க போறோம் பாரமான நிலையிலிருந்து கிடை இயக்கம் இல்லாம வேற இயக்கம், நிலைக்குத்தான இயக்கம், சாய்வான இயக்கம், ஏதோ ஒன்று. அதுக்கு எப்படி ஒன்று பார்ப்போம். இதுல தேவையான நோட் பண்ணி எடுங்க. இது தேவையா இருந்தா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்களா. இதுல பாருங்க, பாரமான இழையாக இருக்குமாக இருந்தா நான் நிலைக்குத்தான இயக்க சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டேன். ஒரு பாரமான இழை, இது நிலைக்குத்தாக இயங்கும் சந்தர்ப்பம். நிலைக்குத்தாக இயங்கும் சந்தர்ப்பத்துல அது ஒரு குறிப்பிட்ட இழைப்பகுதி எடுத்துக்கொள்றேன். இந்த இடத்துல இழுவை T1, இந்த இடத்துல இருக்கிற இழுவை இவர் மேல் நோக்கி செல்லும் போது கீழே இருக்கிற பகுதியை மொத்தமா மேல் நோக்கி இழுக்கும். அதுக்கு சமணமெதிரமாக இந்த நிலைக்கப்பட்ட பகுதி மீது இழுவை கீழ் நோக்கியதாக காணப்படும். அதை T2 எடுத்துக்கொள்றேன். இந்த நிலைக்கப்பட்ட இலைப்பகுதிக்குரிய துணிவை எம் என்று எடுத்துக்கொண்டா இது மேல் நோக்கி, முதலாவது விஷயம் மேல் நோக்கி இயங்க வச்சுக்கொள்றேன். ஆரம்புகும் போது, சரியா, ஆரம்புகும் போது ஆரம்புகள் பூஜ்ஜியம் கிடையாது, ஆரம்புகள் காணப்படும். இந்த தருணத்துல மேல் நோக்கி எம்ஏ ஜோதிச்சா T1ல இருந்து T2 கழிச்சா T1 மைனஸ் T2 சமன் என்ன வரப்போதும்? எம் தர ஆரம்புகள் எம் தர ஏ. ஸோ இப்ப பாரமான நிலை தானே எம்முக்கு இதுல இன்னொரு விடயம் விட்டுத்தேன் பாருங்க. இதுல மேலதிகமாக இன்னொரு விடயம் இருக்கும். இந்த பகுதி இருக்காதானே, இந்த நிகழ்த்தப்பட்ட பகுதிக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி அதன் நுழைவிசை எம்ஜியும் தொழிற்படும். சரியா? அதன் நுழைவிசை எம்ஜியும் தொழிற்படும். ஆக நாடு வரப்போற சமன்பாடு T1 மைனஸ் T2 கீழ் நோக்கியதாக மைனஸ் எம்ஜி. சோ இந்த மாதிரி வரும். அது சமன் எம்ஏ. அது சமன் எம்ஏ. சோ இவருக்கு ஒரு பெருமானம் இருக்கும், இதுக்கு ஒரு பெருமானம் இருக்கும். சரியா? அதனால T1ம் T2 சமனாக இருக்க முடியாது, சமனாக இருக்க முடியாது. இதுவே ஆர்முகள் பூஜ்ஜியமாக இருந்தா கூட இங்க என்ன வரும்? T1 மைனஸ் T2 மைனஸ் எம்ஜி சமன் பூஜ்ஜியம். அதாவது T1 மைனஸ் T2 இதுக்கு சமனாக காணப்படும், கருதப்படுகின்ற பகுதியில் நுழைவிசைக்கு சமமாக காணப்படும். ஆக இங்கேயும் இழுவை சமனாக வராது. சோ பாரமான இழையாக இருந்தால் கிடையான இயக்கத்தின் போது சீரான வேகத்தோடு இயங்கும் போது இழுவை எல்லா இடத்தையும் சமனாரிக்கும். ஆனா ஆர்முகும் போது சமன் கிடையாது. கிடையியக்கம் இல்லாம வேற எந்த விதமான இயக்கம் இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும் இழுவை சமனாரிக்காது. காரணம், அதுக்கு ஒரு நுரை இருக்கும் இடத்தால அந்த நுரை வந்து இழுவையில தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவ்வளவுதான். இப்ப நம்ம வினாவுக்கு போவோம். பாருங்க.
ஆக இங்க நம்மளோட வினாவுக்கு வந்தோம்டா இங்க இருக்கு. முதலாவது சரி, குற்றி யாருடங்கும் போது அவருடங்கும் போதான எல்லா புள்ளிகளையும் விழுவை சமமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ இருக்கும் என்று சொன்னா இது பாரமான இழையா லேசான இழையா என்று சொல்லப்படல. அதனால எல்லா விதமான இழைக்கும் சமனா இருக்கான்னு யோசிக்கணும். இது லேசான இழைக்கு பொருந்தாது, அதனால இந்த குற்று வராது. லேசான ஹைட்டுக்கு பொருந்தாது. சரி, லேசான ஹைட்டுக்கு பொருந்தாது, அதனால இந்த குற்று பிழையான குற்று. அடுத்தது, குற்றி சீரான வேகத்துடன் இயங்கும் போது அதன் எல்லா புள்ளிகளிலேயும் இழுவை சமமாக காணப்படும். சரி, சீரான வேகத்தோட இயங்கும் என்றா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இது கிடைமட்டம், கிடையாகத்தான் போகுது. சரியா, கிடைமட்ட பரப்பின் வழியே தான் இழுக்கிறான். ஆக கிடையாகத்தான் போகுது. கிடையாக போகுதுண்டா சீரான வேகமாக இருந்தால் லேசான நிலையாக இருந்தாலும் சரி, பாரமான நிலையாக இருந்தாலும் சரி, எல்லா புள்ளிகளிலும் இழுவை சமனாக காணப்படும். ஆக ஏயும் சியும் சரியானது, சரியானவை. ஏயும் சியும் சரியானவை. அடுத்த வினா 42வது. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு M1 மற்றும் M2 திணிவுள்ள 2 மரக்குற்றிகள் ஒரு லேசான கயிற்றினால் இணைக்கப்பட்டு இயங்க செய்யப்படுகின்றன. 2 மரக்குற்றிகள் லேசான கயிற்றால இணைத்து வைத்து இயங்க செய்யறாங்க. கயிற்றின் இழுவிசை பூச்சியமாக இருக்கும் நிலையில் ஒரு ஒப்பமான சாயலத்தில் வைக்கப்பட்டு இயங்க விடப்படுகின்றன. இது ஒப்பமான சாயதளம். சோ ஒப்பமான சாயதளமாக இருந்தா இந்த ஒப்பமான சாயதளத்துல எந்த குற்றியை எந்த பொருளை வச்சாலும் அந்த பொருள் சரியா அதன் வழியே வழிக்கு செல்லுமாக இருந்தா சாயதளத்தின் வழியான ஆர்முகள் ஜி சைன் தீட்டாவினால் கொடுக்கப்படும். இங்க தீட்டான்றது கிடையுடன் சாய்ந்த கோணம். சரியா, ஒப்பமான சாயதளமா இருந்தா இந்த மாதிரியா வரும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க இந்த மாதிரியாக ஒரு ஒப்பமான சாய்தளம், இந்த கோணம் தீட்டா, இதுல ஒரு எம் துணிவுடைய குற்றியை வச்சிருக்கு. இவருக்கு நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எம்ஜி இருக்கும். அதே நேரம் தளத்துக்கு செங்குத்தாக செவன்வடதாக்கம் இருக்கும். வேற எந்த விஷயம் கிடையாது. சோ வேற எந்த விஷயம் கிடையாது என்ற காரணத்தால இவருக்கு இந்த பக்கமாக நிறைவிசையின் கூறு எம்ஜி சைன் தீட்டா, இந்த பக்கமாக கூறு எம்ஜி கோஸ் தீட்டா. சோ இவருக்கு சாயலத்தின் வழியை கீழ் நோக்கி எப்சவனமே பாவிச்சா, கீழ் நோக்கிய திசையில சாயலத்தின் வழியை எப்சவனமே பாவிச்சா நிறைவிசையின் பிரித்த கூறு மாத்திரம் காணப்படும். எம்ஜி சைன் தீட்டா சமன் எம்ஏ. ஆக ஏ சமன் ஜி சைன் தீட்டா. சரி, ஏ சமன் ஜி சைன் தீட்டா இப்படியாக வரும். சோ உராய்வானதாக இருந்தா இதுக்கு மேல் மிச்சமாக உராய்வு செய்திருக்கும் ஜி சைன் தீட்டாவுக்கு சமனா இருக்காது. சரியா, இந்த மாதிரி தான் வரப்போது ஜி சைன் தீட்டா. ஆக நம்மளோட கேள்விக்கு வந்த வேண்டாம், இங்க இருக்க இப்படியாக இருக்கு. இதுல இந்த மாதிரி இயங்க செய்யப்படுது. இவருக்குரிய ஆர்முகளும் இவருக்குரிய ஆர்முகளும் சமன் தானே, 2 பேரும் ஒரே ஆர்முல போறாங்க. அதனால இடையில காணப்படுற இழுவை பூச்சியமா இருக்கு, இழுவை இருக்காது. யோசி பாருங்க, நான் இதுல இழுவை டி என்று பாவிச்சுட்டு இந்த மாதிரி இழுவை டி என்று இருந்துட்டு இவருக்கு இந்த பக்கமா தொழிற்பட போற விசை எம்என் ஜி சைன் தீட்டா, இவருக்கு இந்த பக்கமா இருக்க போறது M2 ஜி சைன் தீட்டா, இந்த மாதிரியாக இருக்கும். ஆர்முகள் ஜி சைன் தீட்டா. சோ நான் இவருக்கு எப்சமனமே பாவிச்சா டி பூச்சி வரும், அல்ல இவருக்கு பாவிச்சாலும் டி பூச்சி வேண்டாம் வரும். ஏன் மேலதிகமாக தேவையில்லை, ஒப்பமான தளம் தானே. ஒப்பமான தளம் வேண்டா இது கீழ் நோக்கி இந்த ஜி சைன் தீட்டா என்று ஆழ்நூறத்துக்கு காரணமானது இவர் நுழைவிசையில் பிரித்த கூறுதான்.
அந்த கூறு தான் காரணமாக அமையும். அதனால இந்த இழுவை எப்பொழுதுமே பூச்சியமா இருக்கு. M1 எப்படி இருந்தாலும் M2 எப்படி இருந்தாலும் எப்பொழுதுமே பூச்சியமா தான் இருக்கு. இப்ப இதை கட்டி வச்சிருக்கணும் எந்த ஒரு தேவைப்பாடும் இல்லை. இந்த இரண்டு பேரையும் இந்த சாதனத்தின் வழியே ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கொள்ளும். சரியா, பக்கத்துல வச்சிருக்கேன். இந்த மாதிரியாக ஒரு குச்சி, இந்த மாதிரியாக ஒரு குச்சி இருக்கண்டா ரெண்டு பேரும் ஒன்றோடு தொட்டுக்கொண்டு இயங்கினால் கூட இந்த பக்கமாக ஜி சைன் தீட்டாவோட வரும். இப்ப தொடுகையில் இருக்கும் போது ரெண்டு பேருக்கும் தாக்கம் மறுதாக்கம் ஒன்று இருக்கும். இது ஆர், இது ஆர். இந்த இடத்துல ஆர் வந்து என்னவா இருக்கும்டா பூச்சியமாக காணப்படும். ரெண்டு ஒன்றுதான், ரெண்டும் ஒன்றுதான். ஆர் வந்து பூச்சியமா இருக்கு. சோ விடைக்கு வந்த வேண்டாம். இந்த மாதிரி இருந்தா டீ பெருது பூச்சியமா கிடையாது, டீ பூச்சியம். இந்த மாதிரி இருந்தா அதுவும் கிடையாது. M1 M2 ஜாதாக இருப்பினும் அது எந்த ஒரு பொருளாக எந்த ஒரு பெருமானமாக இருப்பினும் டீ கட்டா என்னவா தான் இருக்கும், பூச்சியமா தான் இருக்கும். சோ சி மாத்திரம் சரியானது, மூணாவது மாத்திரம் தான் சரியானது. சோ இது மட்டும்தான் சரியானது. சரி, அடுத்த வினா பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள கப்பி தொகுதியில் உள்ள கப்பிகளும் இலைகளும் லேசானவை. சோ இலைகள் லேசானவை, எல்லா புள்ளியிலும் இழுவை சமனாக காணப்படும். கப்பிகள் வந்து லேசானவை, கப்பியின் இரண்டு புறங்களிலும் காணப்படும் இழுவிசைகள் சமனாக காணப்படும், பருமன் அடிப்படையில் சமனாக காணப்படும். இப்ப கப்பி ஏ நிலையானதாகவும் கப்பி பி இயங்கக்கூடியதாகவும் காணப்படுகிறது. இதை பாத்தீங்கன்னா பிக்ஸ்டா இருக்கு. இவரை பாத்தீங்கன்னா மேல கீழே அசையக்கூடிய மாதிரி காணப்படும். இந்த கப்பியை இலைக்கு உள்ள போட்டிக்கு, சரியா, இலை இந்த கப்பியை சுற்றி வர போடப்பட்டிருக்கு. கேள்வி என்னண்டா 5 கிலோகிராம் துணிவினது, சரி 5 கிலோகிராம் துணிவினது ஆர்முடுகள். சோ இப்ப இந்த கப்பி தொகுதியில இருக்க போற விஷயங்களை பார்ப்போம். பாருங்க, இந்த கப்பி தொகுதியில வெளிப்பட போற விஷயங்களை நான் குறிச்சு கொள்றேன். இந்த மாதிரி இப்ப நீங்க சப்போஸ் யாரும் செய்திருந்தா ஆன்சர் என்ன டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லது நம்ம இதுல சொன்னாலும் பரவாயில்ல. கிட்டேக்கு செட் வந்து ஓப்பன்ல இருக்கு போல, சரியா, நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. என்ன ஆன்சர் வரும் அனுப்புங்க, பார்ப்போம், செய்வோம். ஓகே, பாருங்க, சிலர் அனுப்பியிருந்தீங்க, பார்ப்போம். இதுல இந்த மாதிரியாக காணப்படும் தொழிற்படுற விசைகளை குறிப்போம். 5 கிலோகிராம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கியதாக 50 நியூட்டன் இருக்கும். 20 கிலோகிராம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கியதாக 200 நியூட்டன் காணப்படும். அடுத்தது இழுவைகள், சரியா, நான் இங்க இழுவைகள் போடுறேன். இழுவைகள் வந்து இந்த தொகுதிக்கு நான் போடக்குள்ள வேற வேற முறைகள்ல போடலாம். இப்படியான அசையும் கப்பிகளை கொண்ட தொகுதிக்கு இழுவை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு குற்றி ஒரே ஒரு இலையோட சம்பந்தப்பட்டதாக காணப்படுவார். அந்த குற்றியிலிருந்து ஸ்டார்ட் பண்றது நம்மளுக்கு இலகுவானதாக அமையும். கட்டாயம் வண்டி இல்லை, நம்மளோட வேலையை கொஞ்சம் இலகுவாக செய்யறதுக்கு அப்படி சொல்றேன்.
இதுல இந்த குச்சி பாருங்க, இப்படியே வந்து ரெண்டு இலையோட சம்பந்தப்பட்டிருக்கார். இந்த குச்சி இவரோட மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கார். சரியா? இந்த பக்கம் ஜோதிச்சா அது வேறதுக்கு போகுது. ஸோ இவரில் இருந்து போடுறேன். இங்க இழுவை டி, இப்படியே சுற்றி வர இங்க இழுவை டி, இதுலயும் டி. கப்பி லேசானது தானே. அப்ப இது டி, இது டி என்றா இவர்ல 2 டி, இவர்ல 2 டி, இந்த மாதிரியாக இருக்கும். சரியா? அடுத்த ஆர்முகள் போடுவோம். இதுல ஆர்முகள் போடக்குள்ளையும் இன்னொரு விடயம், அசையும் கப்பி தொகுதியா இருந்தா நம்ம இதை வகையிட, இன்னொரு விடயம் வகையிடெல்லாம் பயன்படுத்தி வேறு விதமா செய்வோம். ஸோ நம்ம இங்க செய்யறதுக்கு இலவுக்காக அசையும் கப்பி தொகுதியில யாரில் இழுவை போட்டோமோ, யாரில் ஒரு இலையில ஆரம்பிச்சோமோ அவருக்கே ஆர்முகள் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இலகுவா இருக்கும். அல்லது மற்றதுக்கும் போடலாம், ஏதோ ஒன்று போடலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு முறை சொல்றேன், இந்த இழுவை, இந்த குச்சி மீதான இழுவை டி, இந்த குச்சி மீதான இழுவை 2 டி. ஆக இந்த தருணத்துல இது டி, இது 2 டி என்றதால ஆர்முகள் விகிதம் மாறியமை. சரியா? இங்க வந்து ஏஆ இருந்தா இங்க வந்து 2 ஏஆ இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம் பாருங்க. அல்லது இது ஏஆ இருந்தா இது A/2 இருக்கு, அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். இப்ப நான் இந்த இடத்துல 5 கிலோகிராமுக்கு தான் நம்ம ஆர்முகள் தேவை. ஸோ 20 கிலோகிராம் இது கீழே வர, இது மேல போகும். இந்த இடத்துல நான் ஆர்முகள் போடுறேன், தொகுதிக்குரிய ஆர்முகள் போடுறேன். தொகுதி மேல் நோக்கியதாக இயங்கும். சரியா? ஆர்முகளி இது வந்து கீழ் நோக்கியதாக இயங்கும், ஆர்முகள் போடணும். பாருங்க, இது மேல போகுது, இது கீழே வருது. இப்ப இது மேல போன தூரம், இது கீழே வந்த தூரம், அதை ஒப்பிடு செய்யறேன்னா உண்மையிலேயே அந்த இலையின் தூரத்தை எடுத்துக்கொள்ளும். இப்ப இது இந்த மாதிரியாக இருக்கிற, இந்த மாதிரியாக இருக்க போற கப்பி கீழே வரணும்டா ஒரு எக்ஸ் தூரம் கீழே வரணும்னு வச்சுக்கொள்ளும். சரியா? எக்ஸ் தூரம் கீழே வருது, இப்படியாக எக்ஸ் தூரம் கீழே வருதுண்டா இந்த பக்கம் எக்ஸ் நீளமான கயிறு தேவை, இந்த பக்கம் எக்ஸ் நீளமான கயிறு தேவை. சரியா? இப்ப மொத்தமாக இது கீழே வரணும்டா மேலதிகமாக தேவையான இலை கயிறு வந்து 2x. ஆக இவர் மேல் உயர்றத்தாலதான் அந்த இலையை இவருக்கு வழங்குவார். சோ இது 2x தூரம் மேல போனா இது எக்ஸ் தூரம் கீழே வரும். எனவே இவர் ஆர்முகள் ஏ ஆக இருந்தா இவர் ஆர்முகள் A/2 ஆக இருக்கு. சரியா? போன தூரம், இது மேல போன தூரம் 2x ஆக இருந்தா தான் இது கீழே எக்ஸ் தூரம் வரும். ஆகவே இவர் மேல் நோக்கி செல்ல போற ஆர்முகள், குறிப்பிட்ட நேரத்துல மேல் நோக்கி செல்ல போற ஆர்முகள் ஏஆ இருந்தா இது ஆர்முகள் A/2 இருக்கு. ஸோ இதான் இங்க நடக்க போகுது. சரி, இதான் நடக்க போகுது. ஆகவே இந்த இடத்துல 2 பேருக்கு F7 பாவிக்கும். பாருங்க, இந்த 5 கிலோகிராம் துணிவுக்கு F7 பாவிச்சா 5 கிலோகிராம் துணிவுக்கு மேல் நோக்கியதாக F7 பாவிச்சா மேல் நோக்கிய விசை T, எதிர் திசையில் 50. சோ T மைனஸ் 50 சமன் 5A. இது ஒரு சமன்பாடு. சரியா? இது ஒரு சமன்பாடு. அடுத்தது இவருக்கு கீழ் நோக்கியதாக F7 பாவிச்சா 200 மைனஸ் 10T சமன் 20A/2. 200 மைனஸ் 2T சமன் 20 இன்டு ஆர்முகள் A/2. இது இரண்டாம் சமன்பாடு. சரியா? இது இரண்டாம் சமன்பாடு. அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யலாம், இந்த டீயை இல்லாம ஆக்கினா ஆர்முகள் ஏ கண்டலாம். என்னோட கேள்வி வந்து இவருக்குரிய ஆர்முகள் 5 கிலோகிராமுக்குரிய ஆர்முகள். சோ இந்த டீயை இல்லாம ஆக்குறதுக்காக இந்த மைனஸ் 10 டிகிரிக்கு இந்த டிகிரிக்கு முதலாம் சமன்பாடு, சரியா, முதலாம் சமன்பாடு 2ஆ பெருக்கி அதோட இரண்டாம் சமன்பாடை கூட்டுவோம். கூட்டுனா 2t கேன்சல். இந்த இடத்துல இது 200 சொல்ல 200, இது 100. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாப்போம். ஓ ஓகே, சரியா?
இது 200 இது 100 ஆகவே வரப்போறது 100 சமன் இது ரெண்டா பேருக்குன்னா 5a ரெண்டா பேருக்குன்னா 10a 20 a பை 10a ஆக மொத்தம் 20a ஆகவே ஆர்முடுகள் 5 மீட்டர் செகண்ட் -2 சரி ஆர்முடுகள் 5 மீட்டர் செகண்ட் -2 நோட் பண்ணிக்கொள்ளுங்க சோ இது 5 மீட்டர் செகண்ட் -2 சப்போஸ் இந்த கேள்வியில நான் இவருக்கு ஆர்முடுகள் கேட்டிருந்தா அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம இதை கண்டுத்து 5 விட போட்டுருவோம் இந்த கேள்விக்கு ஓகே டிடெக்டா இவர் தான் கேட்டீங்க சரியா சப்போஸ் இவருக்கு கேட்டிருந்தா ஏ வந்து 5 மீட்டர் செகண்ட் -2 இவருக்குரியது 20 கிலோகிராமுக்குரியது a by 2 5 × 10 சரி அதை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம கவனம் இல்லாம கொள்ளி விட்டுறக்கூடாது வெளியேக்கொள்ளும் ஓகே அடுத்த விடயம் சரி 44ஆம் கேள்வி சோ அங்கால 44 48 வரைக்கும் இருக்கு சரியா இந்த விடயத்தை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் நாளைய கிளாஸ்ல பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் சரியா டைமுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருமா 9 இருந்து 9 மேக்சிமம் ஒரு 9:05 ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அந்த டைம் நீங்க ஜாயின் பண்ண பாருங்க முடியுமான வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ரெகுலரா வர பாருங்க உங்களுக்கு தான் நல்ல சரியா உங்களுக்கு தான் அது நன்மையாக அமையும் நாளைய கிளாஸ்ல பார்ப்போம் அடுத்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா வந்து நான் இன்றைக்கு இப்போ கிளாஸ் முடிஞ்ச ஒரு அரை மணி நேரத்துல எக்ஸாம் சம்பந்தமாக வந்து குரூப்ல டீடைல்ஸ் போட்டு விடுறேன் ஓகே பாய்